இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இயக்குனரும், ஒளிப்பதிவாளருமான செல்லியன் அவர்கள் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் பர்சனலாவே அவருக்கு தன்னோட கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு. நேர்ல போய் பார்க்கறதாகவுமே சொல்லியிருக்காராமா. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கல்லூரி அப்படிங்கிற படத்தின் மூலியமா ஒளிப்பதிவாளரா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி இருந்தவர் தான் செலியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஏகப்பட்ட முக்கியமான படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பா விஜய் சேதுபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலா சாரோட தாரை தப்பட்டை, பரதேசி, குரு சோமசுந்தரம் அவர்களோட ஜோக்கர் போன்ற படங்கள் எல்லாம் ஒளிப்பதிவாளரா ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டராகவுமே டூலெட் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. அது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. நேஷனல் அவார்டே வாங்கியிருந்தாரு அந்த ஒரு படத்துக்காக. இப்படி நேஷனல் அவார்டு வாங்கியிருந்த செலியன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் இறந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளியிடலை. நிறைய பேர் வந்து மாரடைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் செலின் அவர்களோட இறப்பு சோசியல் மீடியா வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து திரை பிரபலங்கள், அவர் கூட ஒர்க் பண்ணி இந்த டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் செலியன் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் அவங்கள வந்து நேரடியாக சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காராமா. இந்த ஒரு செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நேஷனல் அவார்டு வாங்கின செலியன் அவர்கள் ஏகப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த படைப்புகளை பண்ணியிருக்காரு. கதையாசிரியராக இருந்திருக்காரு, எழுத்தாளராக இருந்திருக்காரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் நம்மளை விட்டு சென்றிருந்தாலுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய படங்கள் அனைத்தும் அவர் யார், எப்படிப்பட்ட கலைஞர் அப்படிங்கிறத என்றைக்குமே மக்களிடையே பேசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அந்த அளவுக்கு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஒல்லியாகி இருந்திருக்காரு. இதை பார்த்து நிறைய பேர் ஏதாவது புது ப்ராஜெக்ட்டுக்காக இதை பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களோட ஹெல்த்துக்காக இதை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வருடத்துக்கு 5-6 படங்கள் நடிப்பார். பட் இப்போ அவரோட டெம்ப்ளேட்டை அப்படியே மாற்றிருக்காரு. 1 or 2 படம் தான் இதுக்கப்புறம் நடிக்க போகலாம், அதுவும் பெரிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராமா. அதற்காக அவரோட உடம்பை பயங்கரமாக குறைச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி மேலே வச்சிருந்த விமர்சனம், நிறைய கோடிகள் போட்டு உங்களுக்காக ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறாரு, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடம்பை கொஞ்சம் மாற்றுங்க, நிறைய நடிகர்கள் வந்து மெனக்கெட்டுறாங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்களே, பிடிச்சதை சாப்பிட்றீங்களே, கொஞ்சம் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற விதமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு ஃபோட்டோவை விஜய் சேதுபதி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.